பேசி வளர்ந்த தமிழ்நாட்டு அரசியலில் பேசாத ஒரு ஆள் முதலமைச்சர். அப்படியே பேசினாலும் எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டேங்கிறார். வெளியே வந்த கைகால் இப்படி போகுது. சட்டசபைக்கு போனா இன்னும் புரியல. ஷேர் பாபு உனக்குலாம் ஏதோ ஒரு சொல்றேன் தப்பா நினைக்கிறேன், உறுதி வச்சுதான் சொல்றேன், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீ எல்லாம் ஏதோ பாவம் பண்ணிடு. இந்த சட்டசபையில போய் கொண்டிருக்கு பத்தியா, அப்படி ஆயிப்போச்சு. பிரஸ் பார்த்து இப்ப ஓடுறீங்களே, சிஎம் சார் டெல்லிக்கு யார் வந்தாலும் கொடுப்பாங்க சார், சிஎம் டெல்லிக்கு எந்த சிஎம் வந்தாலும் பேட்டி கொடுப்பாங்க சார், மரபு சார், ஆங்கிலத்தில் லிகசி சார், ப்ளீஸ் சார். 48 டிகிரி வெயில், 48 செல்சியஸ் வெயில், இருக்கிற சட்டை அவுத்து போட்டு பனியனோட நீ போனாங்க டெல்லியில. அந்த வெயில்ல ஒரு ஆள் கருப்பு ஓட்ட போட்டு ஓடுறாரு, மைக்க நீட்டா ஓடுறாரு. அவ்வளவு இக்கட்டான சூழல் தமிழ்நாடு இல்லத்தில். நான் என்ன கேட்கிறேன், நான் எவ்வளவு அரசியல் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருக்கீங்க. ஒரு பொய்யை நீங்களா கட்டமைச்சு அந்த பொய்க்கு ஒரு பதில் சொல்லுவாங்களா? ஒண்ணும் இல்ல. ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? யார் போட வேணாம்னு சொன்னா? இவராவே ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? யாரையும் முதல்ல சொன்னா என்னமோ சூட்டு போட்டவங்க பொறாமையா இருக்க மாதிரியும். அதாவது ஒரு குப்பனும் சுப்பனும் படிச்சு நான் சூட்டு போட்டாலும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எங்க தாத்தா கவுன் கட்டிருந்தார், எங்க அப்பா இலங்கையில குளூருக்கு போட்டிருப்பார் போடல. நான் கோட்டு போட்டா அதான் காந்திகிட்டையும், காந்திய கவுனம் கட்டினாரு, அம்பேத்கரையா சூட்டு போட்டான்னு கேட்டாங்களா? கதை சும்மா சொல்லுவாங்க. அம்பேத்கர் சொன்னாராம், இவர் பனியா ஜாதி, யார்? காந்தி பெரிய பணக்காரர். தனவந்தராக இருந்த காந்தி தன்னுடைய எளிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோமணத்தோடு போவதில் தவறில்லை, அது அவர் அரசியல் ஸ்டைலு. கோமணம் கட்டியிருந்த என் சமூகம் கோட்டை அணிவது என் ஸ்டைலு, அதனால நான் கோட்டு தான் கோமணம் கட்டினார். ராஜா கோட்டு போட்டா நியாயம் இருக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல எங்கேயோ படிச்சு பெரியாரால், அண்ணாவால், அம்பேத்கரால், அண்ணாவால் வந்து நான் கோட்டு போட்டேங்கிறது. நீ நடிக்கிறதே கோட்டு போட்டு தான் நடிக்கிற, சினிமாவிலையும் கோட்டு போட்டு தான் நடிக்கிற. அப்ப இங்க வந்து கோட்டு போட்டா யாருப்பா ஒன்று போடக்கூடாது, நல்லா போட்டுக்கப்பா, நல்லா போட்டுக்க. அதுல நான் கருப்பு போட்டுக்கிறேன், ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நீ பேசுறது கரெக்ட். இந்த கருப்பு சொன்னார்கள் ஆளியாக ஆடுறாங்க, விளையாடியா யார் பெரியவன் தெரியுமா? இதெல்லாம் கொள்கை தலைவர்கள். என்ன கொள்கை தலைவர்கள்? முட்டி போட்டு வரத்தில் நடக்கிறது. அதான் சொன்னேன், மதத்தை தாண்டியவன் நாங்கள். மதமா? நெத்திக்கு ஒரு மதம், கையில ஒரு மதம், சொல்லிக்கிற பேருக்கு ஒரு மதம். மதத்தை தாண்டி வேணா எல்லா மதத்தையும் ஒரே ஒரு உள்ளு போட்டா இப்படி ஒரு அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவங்க சொன்னாங்க, குழந்தை சொன்னதுக்கெல்லாம் தாத்தா கேட்பாரு. குழந்தை சொல்லி தாத்தா கேட்ட, ஆனால் இனி வருகிற குழந்தைகளாவது அப்படி சொல்லாமல் மட்டுமல்ல, எந்த குழந்தை இப்படி சொன்னதோ அந்த குழந்தையை வருகின்ற குழந்தை திருத்தி தாத்தாவின் இறுதி நாளில் இன்னொரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த தாத்தா உயிரோடு இருக்கும் போதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற நாளை எல்லா தலைவரையும் சேர்த்து செய்ய வேண்டும். அதற்காக உழைப்போம், கலைஞர் பாடுவோம். நன்றி, வணக்கம்.